நகரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. அடுத்த 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நகரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் இன்று ஜூன் 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்படுவதாக மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹருன் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அடுத்த 60 நாட்களுக்குள் 16வது மாநில தேர்தல் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. மாநில சட்டமன்றமானது அதிகாரப்பூர்வமாக நிறைவுக்கு வர இன்னும் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள நிலையில் நேற்றிரவு 11:30 மணியளவில் செய்தியாளர்களை சந்தித்த அமினுடின் ஹருன் இந்த அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதேவேளையில் சட்டமன்றத்தை கலைக்க தான் விடுத்த கோரிக்கைக்கு மேன்மை தாங்கிய மாநில சமஸ்தானபதி யாங்டி பெர்துவான் பசார் துவான்கு மூரேஸ் துவான்கு முனாவிர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் 1ஆம் தேதி ஜோஹர் மாநில சட்டமன்றம் அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டதை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது நகரி செம்பிலான் மாநில சட்டமன்றமும் கலைக்கப்பட்டுள்ளதால் மாநில அரசியலமைப்பின்படி அடுத்த 60 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன்படி 16வது நகரி செம்பிலான் மாநில தேர்தலானது வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும். ஒற்றுமை அரசாங்கத்தின் அதிகார பகிர்வு மாதிரியை பின்பற்றி நகரி செம்பிலான் மாநிலமானது பக்காத்தான் ஹரப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் ஆகிய 2 தனித்தனி அரசியல் கூட்டணிகளால் கூட்டாக நிர்வகிக்கப்பட்டு வந்தது. 36 இடங்களை கொண்ட இம்மாநில சட்டமன்றத்தில் பக்காத்தான் ஹரப்பானைச் சேர்ந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரிசானின் அம்னோவைச் சேர்ந்த 14 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியான பரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். நகரி செம்பிலானின் இதற்கு முன்பு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி மாநில தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.